உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பாஜக மற்றும் அதிமுகவை அவர் கடுமையாக விமர்சித்தார். தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைத்து மத்திய அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், அதனால்தான் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்றும், தமிழக மீனவர்களின் நலன்களை மத்திய பாஜக அரசு காக்க தவறிவிட்டது என்றும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் தனது கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக டெல்லிக்கு காவடியடிக்கிறது என்றும் சாடினார். ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என்பதால் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். உங்களுக்காக இவ்வளவும் செஞ்சு கொடுத்த உரிமையோட உறவோட உங்களிடத்தை வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்குதானே? இருக்கா இல்லையா? இருக்குதானே? குமரி மாவட்டம் என்பது மீனவ நண்பர்கள் நிறைந்த மாவட்டம். மீன்பிடித்தல் என்பது வெறும் தொழில் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, நம் பண்பாட்டினுடைய அடையாளம். நெய்தல் திணையா தமிழ் இலக்கியத்தில் போற்றப்படும் சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பழனிசாமி அவர்கள் சொல்றதுக்கு சாதனைகள் இல்லை, மக்கள் பட்ட வேதனைகளான இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்லை. உதவியர்கள் மேலேயே அவருக்கு உதவிய மேலே நன்றி உணர்வு இல்லாமல் மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நஞ்சு தான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை.